Next question, solve the following in quadratic equation. Fourth question பார்க்கிறோம். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரூட்ல கொடுத்துருக்காங்க. ரூட்ல கொடுத்ததுலாம் நம்ம பயந்துட வேண்டாம். இது நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √2. ஓகேவா, அந்த 2க்கு மட்டும்தான் ரூட் இருக்கு. √2x² பிளஸ் 7x பிளஸ் 5√2 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, இப்போ இது நம்ம வந்து ஐ மெத்தட்ல போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இப்போ இங்க எது மல்டிப்ளை பண்ண போன பாருங்க, 5√2வும் மல்டிப்ளைடு பை 5√2 இருக்கா, மல்டிப்ளைடு பை √2. சரியா, ஸோ 5 அப்படிதான் இருக்கும். √2 இன்டூ √2 என்னது 2. அப்போ 5 இன்டூ 2 என்ன வரும், 10. இப்போ √2வும் 5√2வும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது, 10 வருது. சரியா, இப்போ கீழே என்ன போடணும், 7 போடணும். ஸோ இன் திஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணா 10 வரணும், ஆட் பண்ணா 7 வரணும். இப்போ ஈஸியா நமக்கு இதே 5 இன்டூ 2 போட்டுக்கலாமா, 5 இன்டூ 2 ஆர் 2 இன்டூ 5 போட்டுக்கலாம். 2 இன்டூ 5 இஸ் 10. இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பாருங்க, √2 இருக்கு, x² இருக்கு, நான் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் 7x நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 2x plus 5x. Okay, 2x plus 5x plus 5√2 is equal to 0. சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், splitting the middle term. Okay, splitting the middle term. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம ஒரு காமன் டேர்ம் வெளியில எடுக்கணும். இந்த ரெண்டுத்துல இருந்து ஒரு காமன் டேர்ம வெளியில எடுக்கணும். இங்க பாருங்க, நான் இங்க √2 வெளியில எடுக்கிறேன், √2x வெளியில எடுக்கிறேன். சரியா, அப்போ இங்க √2x வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும், வெறும் x தான் இருக்கும். பிளஸ் 2 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் 2? 2 கேன் பி ரிட்டன் அஸ் √2 மல்டிப்ளைடு பை √2. சரியா, அப்படின்னா சோ இதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் நம்ம எழுதிக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரியா, √2x² பிளஸ் இந்த 2x நான் எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா √2x √2 இன்டூ √2 எழுதுறேன். சரியா, √2 மல்டிப்ளைடு பை √2x. 2 வந்து நான் √2 இன்டூ √2 எழுதுறேன். பிளஸ் 5x பிளஸ் 5√2 that is equal to 0. இப்போ நம்ம ஈஸியா வெளியில எடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த டேர்ம்ல இருந்து நான் என்ன பண்றேன், √2x வெளியில எடுக்கிறேன். சரியா, √2x வெளியில எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன இருக்கு, x மட்டும் இருக்கு, அப்புறம் இந்த பிளஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு √2 வெளியில எடுத்துட்டோம், x-ஐயும் வெளியில எடுத்துட்டோம். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும், √2 மட்டும் இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கோ அதே தான் நம்ம போட்டுக்கணும், x plus √2. ஓகேவா, so this is plus 5 that is equal to 0. இப்போ √2x that is x plus √2 நான் காமனா வெளியில எடுக்கிறேன். ஓகே, x plus √2 காமனா வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்க x plus √2 காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க √2x இருக்கு, பிளஸ் இங்க 5 that is equal to 0. கிளியரா? so லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எய்தர் x plus √2 is equal to 0 or √2x plus 5 is equal to 0. ஸோ ரெண்டு டேர்ம் தான் காமனா இருக்கு. தட் மீன்ஸ் எய்தர் x plus √2 is equal to 0வா இருக்கலாம், இல்லைன்னா √2x plus 5 வந்து 0வா இருக்கலாம். இப்போ x plus √2 is equal to 0னா என்ன வரும், x is equal to -√2. இங்க √2x is equal to -5. So what is x? X is equal to -5 by √2. Clear? So what is the solution அப்படின்னு பார்த்தோம்னா what is the final answer? Final answer is -√2, -5 by √2. ஓகேவா?